என்கோ மோனாக்கோ வந்து கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, இந்த 5 கோடி இருக்குமாம்மா? பொண்ணு வரும்போது நாங்கள் பென்ஸ் கார் அவருக்கு சொல்லியிருந்தாரு. எனக்கு இந்த 2 வருஷம் மட்டும் கல்யாணம் கொஞ்சம் தள்ளி வச்சிரு ப்ளீஸ். Galata Digital Stars 2024. Title sponsor GT Holidays, South India's #1 travel partner. Supported by Anuj Styles. ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம். Powered by Sunland. பிசுபிசுப்பில்லாத Sunland Refined Sunflower Oil. Terenum Homes, brand of trust. Associate sponsor Darling. 2025 New Year deals, latest smartphone at lowest EMI. Shinlac Specialty Coating. Always shining Shinlac. Education partner Velamal Nexus. Food partner Topivapa Biryani. Sweet partner Nandini Sweets. Beverage partner British Empire Packaged Drinking Water. மாமா, இந்த பென்ஸ் கார் பத்தி பேசியிருந்தோமே, ஞாபகம் இருக்கா மாமா? என்கோ மோனாக்கோ வந்து கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, இந்த 5 கோடி இருக்குமாம்மா? ஒன் டே பிஃபோர் தானே எடுத்துன்னு போய் நிறுத்தணும். அப்படின்னாலும் அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி தானே அந்த கணக்கு தானே வரும். தெரியல, எனக்குமே தெரியல புரியாம பேசுறது. பொண்ணு வரும்போது நாங்கள் பென்ஸ் கார் அவருக்கு சொல்லியிருந்தாரு. இது கை மீறி போச்சுமா. எனக்கு இந்த 2 வருஷம் மட்டும் கல்யாணம் கொஞ்சம் தள்ளி வச்சிரு ப்ளீஸ். பல மில்லியன் இதயங்களை வென்றிருக்க மாமா வித் பேபி மா குடும்பத்தை ரொம்ப அன்போடும் மரியாதையோடும் மேடைக்கு அழைக்கிறோம். எஸ், ப்ளீஸ் டு த ஸ்டேஜ். இதுக்கெல்லாம் பிள்ளையார் சுழி போட்ட ஒருத்தங்க கையில இருந்தா இந்த அவார்டு வந்து போய் சேரணும். ஸோ தட் இஸ் none other than நம்ம மௌலி. எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் உங்கள் கையில் அவார்டு வாங்குறது கலாட்டா கிட்டேருந்து. ஸோ ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கும். கல்யாணம் ஆகி போறதுக்கு முன்னாடி ஃபேமிலியோட ஸ்டேஜில் பெரிய ஸ்டேஜில் வந்து கலாட்டாலேருந்து அவார்டு வாங்குறதுன்றது சும்மா இல்லை, நிஜமாலே வந்து அது ஒரு பெரிய சக்ஸஸ். எங்களுக்கு ஹிஸ்ட்ரியில் இடம் பிடிச்சிட்டோம் ஆக்சுவலி. இல்லை, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா வித் பேபி மா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசு இருந்தா அப்படி தூக்கி அடிப்பேன் மாமா மேலே. நாங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டு தான் வந்தோம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, கலாட்டால நமக்கு அவார்டு தராங்க. ஸோ அதுக்காக நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நம்ம போகிறோம். என்னோட காஸ்டியூம் இதுதான் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் காஸ்டியூம் காமிச்சிட்டு தான் வந்தோம். பட் இப்போ டைம் இல்லாததுனால அதை இன்னும் எடிட் பண்ணல. சரி, இப்போ உங்க ஃபேமிலிக்காகவே ஒரு ஸ்பெஷலான ஒரு ஏவி ஒன்று ரெடியா இருக்கு. நம்ம மோனாவோட கல்யாணத்துக்கு மாமாவும் பேபிமாவும் சேர்ந்து ஏகப்பட்ட பிளானை போட்டிருக்காங்களாம். அதுல சில பிளான் வெளியில ரகசியமா லீக் ஆயிருக்கு. அந்த பிளான் என்னன்னு இப்போ நான் உங்களுக்காக சொல்றேன். முதல்ல அம்பானி வீட்டு கல்யாணமே ஆச்சரியப்படுற அளவுக்கு ஏகப்பட்ட விஷயங்களை மாமா ஸ்பெஷலா ரெடி பண்ணியிருக்காராம். அதுல முக்கியமான விஷயம், மாப்பிள்ளை பையன் பெங்களூருன்றதால கல்யாணத்தை சென்னையில வச்சா சென்னை முழுக்க ஏசி போட்டு தர முடியுமான்னு முதலமைச்சர்கிட்ட ஸ்பெஷல் பெட்டிஷன் மாமா வச்சிருக்காராம். அது மட்டும் இல்லாம மோனாக்கு தாலி எடுத்து கொடுக்க ஷாருக் கான், சல்மான் கான்லாம் போட்டியிடுற நிலையில அவங்கெல்லாம் வேண்டாம், ரீசெண்டா எலெக்ட் ஆயிருக்க டொனால்ட் ட்ரம்ப் வந்து எடுத்து கொடுத்தாதான் மோனாக்கு தாலியே மாப்பிள்ளை கட்டுவாருன்னு மாமா ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாராம். என்னதான் மாசம் 30 கோடி 40 கோடின்னு யூடியூப்ல இருந்து வந்தாலும் மோனாக்கு 5000 சவரன் நகைக்கு மேல 1 சவரன் நீங்க போடாதீங்கன்னு மாப்பிள்ளை ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாராம். இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு 10,000 சவரமாச்சு போடுங்களேன்னு பேபிமா ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்களாம். கல்யாணத்துக்கு அப்புறம் தன்னோட தம்பி மௌலியை விட்டு பெங்களூர் போற மோனா மௌலி கஷ்டப்படக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காகவே அவருக்கு 3 ரோல்ஸ் ராய்ஸ் காரை கிஃப்டா கொடுக்க போறாங்களாம். அது மட்டும் இல்லாம அக்கா அப்பப்போ பெங்களூர் டு சென்னை வந்து போகணுன்றதுக்காக தனியா இவங்க பிரைவேட் ஜெட் ஒன்று வாங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். இன்னும் சொல்ல போனா மோனாவோட கல்யாண செலவு மட்டும் 100-150 கோடியை தாண்டுமா. மொத்தத்துல மோனாவோட கல்யாணத்தை பார்த்து நம்ம மூக்கு இல்லைங்க, எதிர்க்க இருக்கவங்க மூக்கு மேலேயே நம்ம விரல வைப்போமா. சார், என்னங்க சார் இது? மாமாக்கு ஒரு உம்மா பாரு, ஆண்களே உம்மா கொடுக்குற அளவுக்கு மாமா கிளாமரா மாறிட்டு வர்றாரு. இதெல்லாம் நடக்குதோ இல்லையோ, ஆனா நடக்கிற மாதிரி போட்டு காட்டுனீங்க பாத்தியா சார். இதெல்லாம் லெவல். நீங்க வெளி வந்த நியூஸ் தான், நாங்களெல்லாம் கற்பனை எல்லாம் பண்ணல. சரி, பண்ணாலும் சந்தோஷம் தான், அது மாதிரி நடந்தா சந்தோஷம் தான். நான் இது வேண்டாம், இது போதும்னால முடியவே முடியாது. இது அதுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லுவான் நம்மளுக்கு. ஒன்றும் இல்லை, ஒரு பார்ட்டிக்கு இந்த இடம் போதும்பா, நான் இதுல பண்ணிக்கலாம்பா அப்படின்ற அதுலதான் பண்ணணும். அதுலதான் வந்து அந்த தீம் கிடைக்கும், அந்த எஃபோர்ட் கிடைக்கும் அப்படின்னுவா. கரெக்ட்டா. அதுல நம்ம பார்ட்டி வைக்கிறோம்னா ஹால்ல வச்சா நல்லா இருக்குமா?
எங்க யாருக்கு வைக்கணும் பேச்சுலர் பார்ட்டி வைக்க போறீங்க? நாங்க நான் அவங்க ஃபேமிலிக்கே பேச்சுலர் பார்ட்டி பேச்சுலர் பார்ட்டி கொடுக்குறோம். கொடுக்குறோம் அடடா. சரி, இந்த இது குடும்பத்துல வந்து பிறகாம ஃபேமிலி போயிட்டேனே. பேச்சுலர் அதனால பார்ட்டி நாட் ஃப்ரெண்ட்ஸ். இல்லையா ரெஸ்டோ பார் தான் நம்ம வைக்கிறது. பார்ல எல்லாம் போனா அப்படி சுத்துவாங்கல்ல, இப்படி தூக்கி bar தூக்கி இல்ல, போட்டு bar சுத்துறது. அந்த இது எல்லாமே நடக்கும். ஓகேங்களா? ஆஹா, ஆஹா. ஆனா அங்க இருக்கிறது கொடுக்கறது வெறும் டாங்கோ ரசனா அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. எல்லாருக்கும் வணக்கம். First of all, congratulations to my family. Thambi, Priya, Mona, Merlin, எல்லாரையும் God bless you. Congratulations. எப்பவுமே இதே போல நீங்க எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணினே இருக்கணும். God bless you. எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும். ஓகே, மேல மேல உயரணும். ஓகே, All the best. All the best. Keep rocking. அடடா. எப்படி? சூப்பர். இந்தியால வராதவங்கள கூட இப்படி ஏவில அதுதான் உங்களுக்காக. பட் பரவாயில்ல, எவ்வளவு சூப்பரா ஸ்பெஷலா இருக்கு. நான் இல்ல ஆக்சுவலி நான் கண்ணு மூடும்போது நான் என்ன நினைச்சேன்னா சரி அவர்தான் பேசுவாரு நினைச்சேன். அன்எக்ஸ்பெக்டட். இவங்க அடுத்த தாண்டி. ஆனா எவ்வளவு ஸ்பெஷல் மாமனார் மாமியார். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இதுக்கு முன்னாடி நீ எப்படி வேணா இருக்கலாம் மோனா, இனிமேல் யூடியூப் வேணாம் அப்படி சொல்லுவாங்க. அவங்க ரொம்ப ஸ்வீட். அவங்க அப்படிலாம் கிடையாது. அவங்க நீங்க ரொம்ப பண்ணுங்க நல்லவங்க. அப்படின்னு சொல்லி அவங்க தான் வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாங்க. எனக்கு என்ன ரொம்ப ஹாப்பினஸ் அப்படின்னா அவங்க கேமரா ஃபியர் நமக்கு எல்லாருக்குமே இருக்கும்ல. ஃபர்ஸ்ட் டைம் இது பண்ணேன். ஏவில வளர்றதுக்கு எங்க மாமியார் மாமனார் வந்து ட்ரெயின் ஆயிட்டாங்கன்னு போது ஐ அம் வெரி ஹாப்பி, ப்ரவுட் டு பி. ஒரு ஆரம்பத்தை போட்டு கொடுத்துட்டோம். இனிமே நீங்க போய் பிக்கப் பண்ணிக்கலாம். சூப்பர். ஓகே, சரி, திருப்பி கண்ண மூடுங்க எல்லாரும். மாமா இந்த பென்ஸ் கார் பத்தி பேசிட்டு இருந்தோமே, ஞாபகம் இருக்கா மாமா? லைக் என்கோ மோனாக்கோ வந்து கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, இந்த 5 கோடி இது மாமா. இப்போ ஞாபகம் வந்திருக்கும் உங்களுக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி கொடுக்குறீங்களா இல்லை கல்யாணத்துக்கு அப்புறமா கொடுக்குறீங்களா, இல்லை எது பண்ணாலும் டைரக்டா வீட்டுக்கு அனுப்பிச்சிடுங்க மாமா. 5 கோடி சொன்னாங்க. 5 கோடியா? என்ன டாடி? பேசி வச்சிட்டாங்களா முன்னாடியே? ஓகேவா? கல்யாணத்துக்கு குத்துட்டா முன்னாடி போச்சு, இதுல என்ன இருக்குது? ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல புரியல. எதுக்கு இப்படி எனக்குமே தெரியல புரியாம பேசிட்டு இருக்காங்க. நாங்க என்ன மாப்பிள்ளை சொன்னோம், நான் உண்மையிலே மாப்பிள்ளை என்ன சொன்னோம், ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்டு அனுப்புங்க மாப்பிள்ளை ஒரு வீடியோன்னு சொன்னோம். மாப்பிள்ளை என்ன சொன்னாரு, நான் முன்னாடியே ஒரு விஷயம் பேசியிருக்கேன், அதை நான் இப்ப கேட்டா நல்லா இருக்கும்னு சொல்ற மாதிரி பொண்ணு அனுப்பிச்சாரு. வரும்போது நாங்க பென்ஸ் கார் அவருக்கு சொல்லியிருந்தாரு. இல்லப்பா, அவரு வந்து பென்ஸ் காரு நம்ம ஒரு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி பேசியிருக்காரு அப்படின்றாரு. மாப்பிள்ளை கிட்ட நீங்க கன்வே பண்ண முடிஞ்சாங்க கன்வே பண்றீங்க. நான் இப்ப ரோல்ஸ் ராய்ஸ் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். பென்ஸை தூக்கி தூரம் வச்சிட்டேன் எப்போ நான். பொண்ணு ரோல்ஸ் ராய்ஸ்ல இறங்குற மாதிரி அவள்தான். இப்போ உண்மையாவே ஜான் வந்து மாமா எனக்கு வந்து ஒரு பென்ஸ், ஒரு ஆடியோ, ஒரு லக்ஸுரி கார் நீங்க வாங்கி கொடுத்துருங்க அப்படி கேக்குறாரு அப்படின்னா என்ன சொல்வீங்க? வாங்கி கொடுத்துடலாம் மாப்பிள்ள. இதுல என்ன இருக்குது? மாப்பிள்ள ஆசைப்பட்டு கேக்குறாரு, ரைட் மாப்பிள்ள வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு. இப்ப நீங்க எவ்வளவு சூப்பரான ஃபேமிலின்னு எல்லாருக்கும் தெரியும், எவ்வளவு ஜோவியலான ஃபேமிலின்னு தெரியும். இப்ப நாங்க சில சிச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு கொடுப்போம், அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க எல்லாருமே நடிச்சு காட்டணும். மௌலி இதுலயாச்சும் நீ இன்க்ளூட் ஆகணும்பா. சரியா மௌலி? எஸ். இப்போ என்ன மௌலியோட சிச்சுவேஷன் ஃபர்ஸ்ட், ஓகேவா? ஸோ மௌலி என்ன கேட்குறாரு அப்படின்னா, மனசு மாறி திடீர்னு டாடி நானும் கல்யாணம் பண்ணுறதுக்கு தயாராகிட்டேன், ஸோ எனக்கும் அக்காவுக்கும் ஒரே மேடையில் வச்சு முடிச்சு அமுச்சு விட்ருங்க, எங்கள் 2 பேருக்கும் ஒரே மேடையில் கல்யாணம் பண்ணிடுங்க, செலவும் வந்து மிச்சமாயிடும், எனக்கு அது மாதிரி எனக்கு வேணும் அப்படி சொல்லி கேட்குறாரு. சரி, அக்காவுக்கு இப்போ மேரேஜ் பண்ணுறீங்க, எனக்கும் பொண்ணுலாம் இருக்குது. ஸோ அதே மேரேஜில் எனக்கும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செலவு மிச்சமாகும். ஸோ ஒரே ஸ்டேஜில் சேர்த்து பண்ணி வச்சுருங்க. எனக்கும் பொண்ணு இருக்குன்னு சொல்லிட்டேன், பொண்ணோட அப்பாவும் அம்மாவும் ஓகே சொல்லிட்டாங்களா, அது எங்களுக்கு மெயின். ஆனால் ஒன்று பார்த்தீங்களா டாடி, நாங்கள் வந்து மௌலி கிட்ட வந்து வெறும் கல்யாணம் மட்டும்தான் சொன்னோம், பொண்ணு இருக்குன்னா நாங்கள் சொல்லலை. அதான் நானும் யோசித்தேன், என்ன சொல்றது, இப்பெல்லாம் வந்து கொஞ்சம் சோக் ஆயிட்டான்ல அவன், அதனால கொஞ்சம் டவுட் இருந்துகிட்டே தான் இருக்குது. அவன் ஏபிசி ஜூஸ் குடிக்கணும்ன்றான். ஓகேவா? கல்யாண பொண்ணு நானே அதெல்லாம் பண்ணனும். பெரிய பாட்டில்ல ஒரு இது வாங்கி வச்சிருக்கான், என்ன கலர் ஆகும். மோனாவோட மனசு திடீர்னு மாறிடுச்சு, எனக்கு படிப்பு மேல ரொம்ப ஆர்வமா இருக்குப்பா, மாப்பிள்ளை எல்லாருமே ஓகே தான், ஆனா கல்யாணத்தை மட்டும் ஒரு 2 வருஷம் தள்ளி வைங்க, நான் ஃபாரின் போயிட்டு படிச்சுட்டு வந்து இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறேன். இதான் சிச்சுவேஷன். எனக்கு வந்து ஒரு 2 இயர்ஸ் படிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. நான் ஃபாரின் போய் படிக்கிறேன், எனக்கு இந்த 2 வருஷம் மட்டும் கல்யாணம் கொஞ்சம் தள்ளி வச்சிரு ப்ளீஸ். அது நீங்கள் தான் பேசணும். இது கைமீறி போச்சுமா, என்னவா இருந்தாலும் மாப்பிள்ளை கிட்ட தான் நீ கேட்டுக்கணும், எங்ககிட்ட எதையும் கேட்கக்கூடாது. அவங்க பர்மிஷன் கொடுத்தா நீ போகலாம், அவ்வளோதான். நீ ஒன்றும் அவ்வளோ படிக்கிற பிள்ளைலாம் இல்லையாம்மா. அதை நான் சொல்லக்கூடாதுன்னு தான் கம்முனு. சரி, இந்த 2 ஆன்சர் கிடைச்சது. இந்த அவமானம் எனக்கு வேணுமா? அதான் இப்போ என் தலைவர் மாமா கிட்ட இருந்து ஒரு பதில் வரும் பாரு. மாமா நீங்க சொல்லுங்க. அதான் முதல்ல யோசிச்சிட்டேன், 4 இயர்ஸ் அரியர்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டா, நீ எது வந்தாலும் அங்கே போய் பார்த்துக்கோ, மாப்பிள்ளை கிட்ட பேசிக்கோ அப்படின்னு கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சு விட்டேன். கல்யாணம் ஆன பிறகு அவங்க ஃபாரின் போயிட்டாங்கன்னா வெல் அண்ட் குட், போயிட்டு வரட்டும், நானே போய் வழி அனுப்பிச்சிட்டு வருவேன். பரவாயில்லை, சூப்பர்ல, நல்ல ஒரு லிபரல். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க வீட்டு பொண்ணு படிக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்கன்னா நம்ம ஏன் குறுக்கல நிப்பானே? சூப்பர் சார், நல்ல. ஆனா ஆக்சுவலி அவங்க முதல்லயே சொல்லிட்டாங்க,
நீ மேற்கொண்டு படிக்கிறதா இருந்தாலும் படிக்கலாம் அப்படின்ட்டாங்க. அது அவ தான் டிசைட் குட் பண்ணிக்கணும். குட், நல்ல ஒரு குடும்பம். எஸ். அடுத்து இப்போ சாருக்கான ஒரு சுச்சுவேஷன். மோனா வந்து கேட்குறாங்க, பா நீங்கள் ஆல்ரெடி சொன்ன வச்சதெல்லாம் ஓகேப்பா, நீங்கள் இருக்கிற வீடு அது நீங்கள் சேர்த்து வச்சது மொத்தத்தையும் என் பேரில் எழுதி கொடுத்துருங்கப்பா. அதை எழுதி கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் வேற எங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் சம்பாதிக்க தான் போறீங்க, சேனல் தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்க போறீங்க. இதுக்கப்புறம் சம்பாதிச்ச மொத்த சொத்தையும் மோனா பேரில் எழுதி கொடுத்துட்டு ஒரு வாடகை வீட்டுக்கு போயிடுங்க, நான் என் புருஷனோட இங்கே இருக்கேன்ப்பா. பாசிட்டிவ். படிக்க வைக்கணும், 2 பேரையும் நல்லா படிக்க வைக்கணும். நீங்கள் என்ன IAS IPS கூட படிங்க, படிக்க முடிஞ்சா படிங்க, இல்லைன்னா நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் நீங்கள் படிக்கணும். அப்படி தான் என் பிள்ளை இப்போ முடிச்சா. அதே மாதிரி இவன் வந்து அவனே செலக்ட் பண்ணிக்கிட்டான், நான் இதை படிக்கணும் அப்படின்னா. இப்போ அடுத்தது அவங்ககிட்ட நீ படி, வித்தவுட் அரியர்ஸ் கிளியர் பண்ணு, ஃபாரின் ஓடி போயிடு, கண்ணெதிர்க்கே இருக்க கூடாது. இவரோட இதுதான் டிசிஷன் தான். சாரோட பதில நான் யோசிக்க தோணுச்சு. கம்பல்சரி இங்க இருக்க கூடாது. டாடி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சொத்தை இப்ப மோனா பேருக்கு கொடுப்பீங்களா? சொத்து யார் பேருக்கும் கொடுக்க மாட்டேன், நான் சாகுற வரைக்கும் என் பேர்ல தான். சொல்லுங்க. பேபிமாக்கு பேபிமாவே இருந்தாலும் சரி, நான் சாகுற வரைக்கும் என் கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். யார் பையன்கிட்ட நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க? பேபிமா உனக்கு கூட உரிமை இல்லையா? எல்லா உரிமையும் கேக்குறீங்க. எல்லா உரிமையும் எல்லா பிள்ளைங்களும் தான் இருக்குது. அவளும் தாராளமா எவ்வளவு வேணா என்ன வேணா செலவு பண்ணிக்கலாம். பிள்ளைங்களும் என்ன வேணாலும் ஆசைப்பட்டு கேட்டுதுங்கன்னா பண்றதுக்கு ரெடி. 2 பிள்ளைங்களுக்கும் சொத்துன்ட்டு பிரிச்சு கொடு அப்படின்னா முடியாது சார். நான் ஏதோ பத்திரத்தை வந்து காமிச்ச மாதிரி நீங்க சொல்றீங்க, ஒரு விளையாட்டுக்காக தானே சொல்றோம். நான் இதை வந்து கூட முடியாது. என் பிள்ளைங்க கிட்டே சொல்லி தான் வச்சிருக்கேன். என் பிள்ளைங்கிட்டே சொல்லி தான் வச்சிருக்கேன். நான் டாடி கிளம்புனதுக்கு அப்புறம் தான் எதுவா இருந்தாலும் சரி. அப்படிலாம் நம்ம யோசிக்க வேணா, ஜாலியா நம்ம டாடி. ஓகே ஓகே சூப்பர். ஃபைனலா பேபிமா क्वेश्चन. பேபிமா இது நிஜமா கூட இருக்கலாம் நினைக்கிறேன். மோனிக்கு எந்த ரேஞ்சில புடவை எடுக்கிறீங்களோ அதே ரேஞ்சில தான் எனக்கு புடவை. மோனாக்கு எடுக்கிற மாதிரி மோனாக்கு என்ன எவ்வளவுக்கு நகை நீங்க செலவு பண்ணி நகை வாங்கி தரீங்களோ அதே அளவுக்கு எனக்கும் நகை. எல்லாத்துக்கும் மேல எனக்கு ஒரு பெரிய வைர ஒட்டியானம். யாரு கேக்குறா? பேபிமா கேக்குறோம் உங்ககிட்ட. இப்போ மோனாக்கு என்ன செய்யறாங்களோ ஆல்ரெடி அததாங்க சொல்லினுங்கறா. நீங்க பேபிமா நீங்க கேட்றீங்க. மோனாக்கு என்ன எடுக்கிறதோ செயின் இதெல்லாம் மோனாக்கு என்ன எடுக்கிறியோ அதே மாதிரி எனக்கும் வேணும். அதுவும் இல்லாம எக்ஸ்ட்ரா எனக்கு வயிறு ஒட்டியானமா அவங்க சொல்ல சொன்னாங்க. உங்களுக்கு ஆசை இல்ல இவர் வாங்கி கொடுத்தா எதுக்குங்க நான் கேப்பீங்க? கேக்குறேன். கேட்கலாம் மாட்டேன். ஆனா எக்ஸ்ட்ரா ஒட்டியானம் கேட்டுன்னு தான் இருக்கேன். ஆஹா எஸ். நான் வெயிட் லாஸ் வேற பண்ணனும், ஒட்டியானம் போடணும்னு. கமான் பேபிமா. நான் ஆல்ரெடி அவங்களுக்கு பதில் சொல்லுங்க. அவங்களுக்கு பதில் சொல்லுங்க. இல்ல நான் உங்களுக்கு சொல்லிறேன். எங்களுக்கு வேணாம் சார் பதில். அவங்களுக்கு சொல்லுங்க சார். கேட்டுண்டா இருக்கறா. ஏற்கனவே நீ பல தடவை இந்த கேள்வி கேட்ட, நானும் பல தடவை உங்ககிட்ட அதுக்கு ஆன்சர் சொல்லியிருக்கேன். என்ன ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாப்பாக்கு எடுக்கிற மாதிரியே அவளுக்கும் எடுக்கணும் அப்படின்வா. அதெல்லாம் கரெக்ட் தான், நியாயம். ஆனா பிரைஸ் டிஃபரன்ஸ் மட்டும் இருக்கணும். ஏன்னா அது மணப்பெண், பொண்ணுக்கு உண்டான லுக் அவளுக்கு இருக்கணும். இப்போ அவளுக்கு 70,000 ரூபாயில் சாரீ எடுத்தோம் அப்படின்னா இவளுக்கு ஒரு 40,000 45,000 35,000 அந்த ரேஞ்ச் தான். அதே மாதிரி தான் அவளும் எடுத்திருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஒட்டியானம் மட்டும் கேட்டுனுக்கிறா. ஒல்லி ஆயிட்டு தான் நான் ஒட்டியானம் கட்டுவேன்னிட்டு இருக்கா. அது சீக்கிரத்தில் நடக்காது. அதனால செல்லம் நீ ஒல்லி ஆகி காட்டு உனக்கு ஒட்டியானண்டா அப்படின்னு இருக்கிற. அவளும் எவ்வளோ ட்ரை பண்றா. பாவம் சாப்பிடாமலாம் உட்காந்துப்பா. ஆனால் அடுத்த நாள் நான் பிரியாணி வாங்கி ஊட்டி விட்டுருவேன். தேவையில்லாம என்ன பிரியாணி சாப்பிட வச்சிட்ட பத்தியா அப்படின்னு. ஒட்டியானத்துல வந்து காசு போட வேணாம், பிரியாணில காசு போட்டுருக்கீங்க இல்லையா? பிரியாணில காசு பல வருஷமா போட்டுனுக்கிறேங்க நானு. சூப்பர் சூப்பர் சார். Galata Digital Stars 2024. Title sponsor GT Holidays, South India's #1 travel partner. Supported by Anuj Styles, Ragangal Palavidam Ovondrum Ulagattaram. Powered by Sunland, Pisipillada Sunland Refined Sunflower Oil. Terranum Homes, brand of trust. Associate sponsor Darling. 2025 New Year deals, latest smartphone at lowest EMI. Shinlac Specialty Coating. Always shining Shinlac. Education partner Velamal Nexus. Food partner Topivapa Biryani. Sweet partner Nandini Sweets. Beverage partner British Empire Packaged Drinking Water.